பராசக்தியாக, மா காளியாக என் உள்ள கோவிலிலே கொடியிருக்கக்கூடிய இந்த பாரத அன்னையை வணங்குகின்றேன். கோடான கோடி தேசபக்தர்களின் நாடி நரம்புகளில் எல்லாம் கலந்து அவர்களின் இதய சிம்மாசனத்திலே கொலுவீட்டிருக்கக்கூடிய பரம பவித்திரமான அந்த காவி கொடியை வணங்குகின்றேன். தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற போரிலே தர்மத்தின் பக்கம் நின்று போராடிக் கொண்டிருக்கக்கூடிய எனதருமை இந்து தர்ம வீரர்களே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்குகின்றேன். அருமையானவர்களே, இந்த காலகட்டம் மகிழ்ச்சிக்கான காலகட்டம். அகில பாரத இந்து மகாசபா தேசத்துடைய மிக முக்கியமான பிரச்சனை, வரலாற்றில் ஏடுகளிலே நமக்கு இழைக்கப்பட்ட அநீதி, பந்தேரிகளால் நம்முடைய அடையாளம் அளிக்கப்பட்டு அவர்களுடைய நினைவு சின்னங்கள் எல்லாம் நம்மீது திணிக்கப்பட்ட அந்த விஷயத்திலே அயோத்தியிலே எம்பெருமான் ராமனுக்கு ஆலயம் அமைத்தே தீருவோம் என்று சொல்லி கிட்டத்தட்ட 1948 ஆண்டிலிருந்து அந்த வழக்கை நடத்தி சென்ற வருடம் தமிழகத்திற்கு சுற்றுப்பயணம் வந்த நம்முடைய தேசிய தலைவர் சுவாமி சக்கரபாணி மகராஜ் அவர்கள் ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டு போனாரு. அடுத்த வருடம் டிசம்பர் 6 நமக்கு வெற்றி கொண்டாட்டமாகத்தான் இருக்கும் என்று அழுத்தம் திருத்தமாக, நமக்கு போராட்டமான நாள் அல்லாது என்று சொன்னார்கள். அவர் சொன்ன அந்த ஒரு வருடத்திற்குள்ளாக அயோத்தியிலே எம்பெருமான் ஸ்ரீ ராமனுக்கு ஆலயம் அமைக்கக்கூடிய அந்த வழக்கிலே மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றிருக்கின்றோம். இது சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த வழக்கிற்கு மிக முக்கியமான ஒரு திருப்பு முறையாக அமைந்தது 2010 ஆண்டு அலகாபாத் உயர்நீதிமன்றத்திலே சர்ச்சைக்குரிய 2.77 ஏக்கர் நிலத்திலே வழங்கப்பட்ட தீர்ப்பு நிர்வாகி அகாடாவுக்கு ஒரு பிரிவு, வக்பு வாரியத்திற்கு ஒரு பிரிவு, இந்து மகாசபாவுக்கு ஒரு பிரிவு என்று அந்த சர்ச்சைக்குரிய 2.77 ஏக்கர் நிலத்தை மூன்றாக பிரித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று நமக்கு தீர்ப்பளித்தார்கள். ஆனால் சற்றும் யோசிக்காமல் ஒரு துளியும் மஞ்சினோம், ஒரு அணுவும் மண் கொடோம், கடைசி குழந்தை உள்ளவரை போர்க்கொடி பறந்திடும் என்று அகில பாரத இந்து மகாசபா அடுத்த 24 மணி நேரத்திற்குள்ளாக மேல்முறையீடு செய்து இந்த வழக்கிலே இந்த தீர்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் சமரசம் இல்லாத இந்துத்துவத்தை கையாண்டு கொண்டிருக்கின்றோம். இந்து மகாசபா எப்படிப்பட்ட அமைப்பு என்று சொன்னால், இந்த தேசத்திலே இஸ்லாமியர்களுடைய உணர்வுகளை காப்பாற்றுவதற்காக, அவர்கள் உரிமைகளை காப்பாற்றுகிறோம் என்று சொல்லி முஸ்லிம் லீக் இருந்த காலகட்டத்திலே இந்துக்களின் உணர்வுகளை எல்லாம் மலங்கடிக்கக்கூடிய வேலையை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட காங்கிரஸ் செய்து கொண்டிருந்த வேளையிலே இந்த தேசத்தினுடைய மண்ணின் மைந்தர்களான இந்துக்களின் உரிமையை காப்பாற்றுவதற்காக நம்முடைய தேசத்திலே நம்முடைய முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட ஒரே அரசியல் கட்சி, முதலாக தோற்றுவிக்கப்பட்ட அரசியல் கட்சி அகில பாரத இந்து மகாசபா.
இந்த அமைப்பு பதிவு செய்யப்பட்ட அரசியல் அமைப்பு. ஒரு காலகட்டத்தில் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களை எல்லாம் அழித்தன்மையுடைய சமுதாயமாக மாற்றிக் கொண்டிருந்தார் எம்.கே. காந்தி. தேச விடுதலை போரிலே இஸ்லாமியர்களும் சுதந்திர உணர்வு கொண்டு பங்கு பெற்றால் தான் நம்மால் வெற்றி பெற முடியும். அதுவரையிலே அவன் அடிச்சா அடிய வாங்கிக்க, அவன் வெட்டினா செத்து போயிரு. ஏனென்றால் அவர்கள் வெட்ட பிறந்தவர்கள், நாம் எல்லாம் சாக பிறந்தவர்கள் என்று சொல்லி அழித்தன்மையுடைய சமுதாயமாக எம்.கே. காந்தி இந்துக்களை மாற்றிக் கொண்டிருந்த வேளையிலே வந்தால் உங்களோடு, வராவிட்டால் நாங்களாக, எதிர்த்தால் உங்களையும் மீறி அகண்ட பாரதம் அமைத்தே தீருவோம். இஸ்லாமியர்களே, எங்களோடு இணைந்து போராடுவதற்கு வந்தால் உங்களோடு, நீங்கள் வராவிட்டால் நாங்களாக போர் செய்து கொள்வோம். இந்த சூழ்நிலையை எதிர்த்தால் உங்களையும் மீறி போராடி வெற்றி பெறக்கூடிய சக்தி இந்துக்களே இருக்கிறது என்று சொல்லி இந்துக்களின் உணர்வுகளை எல்லாம் தட்டி எழுப்பி மிகப்பெரிய போராட்ட களத்தை அமைத்த ஒரு உத்தமமான தலைவர், 50 வருட சிறை தண்டனை அனுபவித்த இந்திய சுதந்திரத்தின் தந்தை, அரசியலை இந்துமயமாக்குவோம், இந்துக்களை ராணுவமயமாக்குவோம் என்று கூக்குரல் இட்டவர், பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய சிம்ம சொப்பனமாக விளங்கிய எனது அருமை தலைவர் வீர மாவீரன் வீர சாவர்கர். இந்த சாவர்கர் காட்டிய பாதையிலே எத்தனை எத்தனை உயிர்கள் பலியிடப்பட்டிருக்கின்றது இந்த சுதந்திரத்திற்காக. அதெல்லாம் படிக்காம நம்மளுடைய இளைஞர்கள் தெரிந்து கொள்ளாமல் இப்ப காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராகுல் அவர்கள் வீர சாவர்கரை பற்றி விமர்சனம் செய்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சிக்கோ அதன் தலைவர்களுக்கோ இந்து மகாசபை பற்றியோ வீர சாவர்கரை பற்றியோ பேசுவதற்கு எந்த விதமான யோகிதையும் கிடையாது. இவர்கள் பேசிய காரணத்தினால் சில விஷயங்களை குறிப்பிட வேண்டியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி, முதல்ல சொன்ன காங்கிரஸ் கட்சி ஏஓ ஹியூம் என்கின்ற ஆங்கிலேய அறிஞரால் வெளியில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அமைப்பு. இந்த அமைப்பிலே பெயர் சொல்லக்கூடிய தலைவர்கள் இந்த நாட்டில் ஜவஹர்லால் நேரு, மாமா நேருன்னு சொல்றாங்க. சரியாத்தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாமா நேரு எப்படிப்பட்ட தலைவர்களை நாம் கடந்த காலத்திலே பின்பற்றி வந்திருக்கிறோம் என்று நினைத்து பார்த்தோமையானால் கேவலமாயிருக்கு. எட்வினா மவுண்ட் பேட்டன் பிரபு, மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து அவன் நாட்டுக்கே சொந்த நாட்டுக்கே திரும்பி போறதுக்கு தயாரா இருந்த பொழுது தயவு செய்து போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி கொண்டிருந்த நேரு அதற்கு காரணம் என்று சொன்னால் எட்வினா மவுண்ட் பேட்டன் பிரபுவுக்கும் மவுண்ட் பேட்டன் பிரபுவுடைய பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் எழுதிட்டு இருந்தாரு. அவங்க மனைவிக்கு மட்டுமல்ல அதுல ஒரு காப்பிய அவன் பிள்ளைக்கு கொடுத்திருந்தாரு. இப்படிப்பட்ட தலைவர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்திருக்கிறார்கள். இவர்களுடைய பிறந்த நாள் விழாவை குழந்தைகள் தின விழாவாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். எவ்வளவு கேவலமான விஷயம். இந்த விஷயத்தை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டு நம்ம இளைஞர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இதுல இன்னொரு விஷயம், இந்த குடும்பத்தில் காந்தி என்கின்ற பெயர் எப்படி சேர்ந்தது என்று தெரியவில்லை. இந்திரா காந்தி, இந்த அம்மாவுடைய முழு பெயர் இந்திரா பிரியதர்ஷினி. ஆனா இந்திரா காந்தின்னு மாத்திக்கிட்டாங்க. ஏன் இந்திரா காந்தி? காந்தி எதனால் சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, நாங்கள் காந்தியின் மீது விசுவாசம் வைத்திருக்கிறோம், அவர்களுடைய வழியை பின்பற்றுகிறோம். சரி, ரொம்ப சந்தோஷம். இந்திரா காந்தி பேரை சேர்த்துக்கிட்டீங்க உங்களுடைய அரசியல் எதிர்காலத்திற்காக.
ஆனா இவருக்கு திருமணம் நடக்கும் பொழுது இவருடைய கணவர் பெயர் பெரோஸ் கான், ஒரு இஸ்லாமியர். பெரோஸ் கான் என்கின்ற இஸ்லாமியருக்கும் இந்திரா பிரியதர்சினி என்று அழைக்கப்படக்கூடிய இந்திரா காந்திக்கும் திருமணம் நடக்கின்றது. இவங்க 2 பேருக்கும் பிறக்கக்கூடிய குழந்தை இந்துவா இஸ்லாமியரா என்று கேட்டால் இஸ்லாமியராகத்தான் இருக்க முடியும். ஆகையால் ராஜீவ் காந்தி அல்ல, ராஜீவ் கான் என்று சொல்ல வேண்டும். சரிங்களா? இதான நியாயம். இதைய எந்த காங்கிரஸ்காரராவது வெளிப்படையாக சொல்வதற்கு தயாரா இருக்காங்களா? இந்து மகா சபாவில் இருந்து வெளிப்படையாவே கூப்பிடுறோம், வா பொது மேடையில விவாதம் பண்ணலாம். ஏன்னா இவர்கள் வீர சாவர்கரை பற்றி பேசியிருக்கிறார்கள், தா பாலசுப்ரமணியத்தை பேசிக்கிட்டாங்க, குருஜி செந்தில பேசிக்கிட்டாங்க, சுபாஷ பேசிக்கிட்டாங்கன்னு விட்டுலாம். ஆனால் இவர்கள் விமர்சனம் செய்தது வீர சாவர்கரை. ஆகையால் அவர்களுடைய விஷயத்தை அலசி ஆராய்ந்து மக்களிடத்திலே சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இந்த ராஜீவ் கான் அவருடைய லீலையை ஓரளவுக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு தெரியும். உபயம், பேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப். இதுல கேபரே டான்சராக இருந்த சோனியா என்கின்ற சோனியா காந்தி, நம்முடைய முழு பெயர் வேற, இவருக்கும் ராஜீவ் கான் என்ற ராஜீவ் காந்திக்கும் திருமணத்திற்கு முன்பாகவே பொது வேலையில் சொல்ல முடியாது. ஆனா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்ச உடனே இங்கிருந்து இந்தியாவுடைய மான கப்பல் ஏறக்கூடாதுன்றதுக்காக இங்கிருந்து தூதனுப்பப்பட்டார் பிரணாப் முகர்ஜி. இதெல்லாம் வரலாறு தெரியாமையா இருக்கு. காங்கிரஸ்காரங்க நாவை அடக்கிக் கொள்ள வேண்டும். பிரணாப் முகர்ஜி இங்கிருந்து சமரசம் பேசுவதற்காக இத்தாலி சென்றாங்க. அவர்கள் சமரசத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக இவர்கள் இருவருக்கும் திருமணம் நடந்தாக வேண்டும். இல்லை என்று சொன்னால் உலக அரங்கிலே இந்தியாவுடைய மானத்தை கப்பலேத்திருவோன்னு சொல்லி மிரட்டினார். இந்த மிரட்டலுக்கு பயந்து கொண்டு ராஜீவ் கான் என்கின்ற நபர் ராபர்ட் ராஜ் என்று பெயர் மாற்றம் செய்து கொண்டு, ஏன்னா இத்தாலி சர்ச்சில் இன்றைய தேதி வரை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஆணும் பெண்ணும் இருவருமே கிறிஸ்தவராக இருக்க வேண்டும். அதுதான் இன்னைக்கு விதி, இன்றைக்கு வரைக்கும். அதனால ராஜீவ் கான் என்கின்ற ராஜீவ் காந்தி ராபர்ட் ராஜ் என்ற பெயர் மாற்றம் செய்து சோனியா என்கின்ற கிறிஸ்தவச்சியை திருமணம் செய்து கொண்டால் அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை கிறிஸ்தவரா, இஸ்லாமியரா, இந்துவா? இந்த கேள்விக்கு எந்த ஒரு காங்கிரஸ்காரராவது பதில் சொல்ல தைரியம் இருந்தால் நாங்க கூப்பிடக்கூடிய இடத்துக்கு நீங்க வர வேண்டியதில்லை. நீங்க கூப்பிடுற இடத்திற்கு எங்களுடைய பொறுப்பாளர்கள், எங்களுடைய மாநில தலைவர் அல்ல, எங்களுடைய கிளை பொறுப்பாளர்கள் அனுப்புறோம். முடிஞ்சா பதில் சொல்லுங்க. ஏனென்று சொன்னால் இந்து மகா சபாவிலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கொள்கைகளால் வார்த்தெடுக்கப்பட்டவர்கள். ஒரு கிளை தலைவர்கிட்ட கூட பேசி ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட இந்துத்துவ கொள்கைகளை ஊட்டி வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம். இந்த நேரத்தில் இந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்க வேண்டியது இல்லை. நாம் ஏற்கனவே சொன்ன வீர சாவர்கரை விமர்சனம் செய்திருக்கிறார்கள். ஆகையால் இந்த செய்தியை எல்லாத்துக்கிட்டையும் ப்ரொபகண்டா பண்ணுங்க, எல்லாருக்கும் தெரியட்டும். இப்படிப்பட்டவர்களை நாம் நம்முடைய வழிகாட்டிகளாக கடந்த காலத்திலே வைத்திருக்கிறோம் என்று கேவலப்பட வேண்டும். வரக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய இந்து மகா சபையுடைய கோரிக்கை குழந்தைகள் தின விழாவை மாற்ற வேண்டும். சுப்பிரமணிய சாமி சொன்ன மாதிரி ரூபா நோட்ல மகாலட்சுமி படம் இருக்கணும்னு சொன்னாங்க இல்லையா, அதே போல இந்திய கரன்சியில அந்த படம் இடம்பெற வேண்டும் என்று சொன்னால் அது முழு தகுதியுடையவர்கள் இந்த நாட்டிலேயே 2 பேர் தான் வரிசைப்படுத்தலாம். ஆனா முக்கியமான 2 பேர். ஒன்று பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் சிம்ம சொப்பனமாக இருந்த வீரமாவீரன் வீர சாவர்கர்.
காந்தி படத்தை எடுக்க வேண்டாம், எடுக்கிறேன்னு சொன்னதான பிரச்சனை. கூடவே மகாலட்சுமி படத்தை போடுங்க, வீர சாவர்கருடைய படமும் இந்திய கரன்சில வரணும். அது மட்டும் இல்லாம மாபெரும் தலைவர் இந்த தேசத்திற்கு படையெடுப்பின் மூலமாக சுதந்திரம் பெற்று தர வேண்டும் என்று இந்திய தேசிய ராணுவத்தை வைத்து போராடிய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய படம் இருக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் என்ற விஷயத்தை எடுத்துக்கிட்டா அதுலயும் காங்கிரஸ் மானம் கப்பலேறும். சரியா? இந்த எம்.கே. காந்தி என்கின்ற நபர் சுதந்திர போராட்ட காலகட்டத்திற்கு அந்த களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இங்கு மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தது. தேசியமும் தெய்வீகமும் எனது இரண்டு கண்கள் சொன்ன ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய ஆட்கள் சுபாஷ் சந்திரபோஸுடைய படையில் மிகப்பெரிய அளவில் இருந்தாங்க. அவர்களுடைய வீரத்தை ஒதுக்கிவிட முடியாது. இந்திய சுதந்திர போராட்டத்தை பற்றி பேசணும்னு சொன்னா அழகுமுத்துக்கோன் அவர்களை புறக்கணிக்க முடியாது. வட தென்னிந்தியாவிலேயே முதல் பலி பீரங்கி வாயில் வைத்து கட்டி வச்சு பீரங்கியை வச்சு வெடிச்சு உடலை சுக்குநூறா சிதறி போச்சு. அப்படிப்பட்ட சர்வபலி தியாகம் செய்த அழகுமுத்துக்கோனை புறக்கணிக்க முடியாது இந்திய சுதந்திரத்தை பற்றி பேசும்போது. ஆகையினால இந்திய ரூபாய் நோட்ல இவர்களுடைய பெயரும் இவர்களுடைய படமும் இடம்பெற வேண்டும் என்று இந்து மகா சபா சார்பிலே கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக நம்முடைய இளைஞர்களுக்கு ஒரு செய்தி. வயது நிரம்பிய மாவீரன் முதல் நாள் திங்கரா கடைசி செய்தி. நம்முடைய தலைவரும் தேசிய தலைவரும் பேச வேண்டியிருக்கு. ஆகையினால ஒரு சின்ன செய்தியோட இந்த நிறைவு செய்கிறேன். மாவீரன் முதல் நாள் திங்கரா 19 வயது நிரம்பிய இளைஞன் இந்து மகா சபாவில் சுதந்திர போராட்டத்தில் நிறைய போராளிகளை உருவாக்கியது இந்து மகா சபா. வீர சாவர்கர் நிறைய பேர்த்த துப்பாக்கி கொடுத்து துப்பாக்கி பயிற்சி கொடுத்து நிறைய ஆங்கிலேயர்களை அப்புறப்படுத்துவதற்குண்டான வியூகத்தை அமைத்து கொடுத்தவர். அதன் ஒரு பகுதியாக கர்சால் வெள்ளி என்ற ஒரு ஆங்கிலேய அதிகாரியை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதற்குண்டான ஒரு அமர்வு இந்து மகா சபாவிலே வீர சாவர்கருடைய படை தளபதிகளான மேடம் காமா வாவேசு ஐயர் போன்றவர்கள் எல்லாம் ஒரு அமர்வு. அந்த அமர்வில் 19 வயது நிரம்பிய மாவீரன் முதல் நாள் திங்கரா உட்கார்ந்திருக்கான். கர்சான் வெள்ளியை அப்புறப்படுத்தக்கூடிய செயலை யார் செய்வது, இந்த பொறுப்பை யார் ஏற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாவீரன் முதல் நாள் திங்கரா அப்படி எந்த நினைக்கிறாரு, இந்த காரியத்தை நான் செய்கிறேன் என்று சொல்லி. எல்லாத்துக்கும் ஆச்சரியம். இவர் சின்ன பையனா இருக்கானே, இந்த காரியத்தை இவன் செய்துவிட முடியுமா என்று யோசித்தார். ஆனா தன்னுடைய எடுத்த முடிவில் மிக உறுதியாக இருந்ததால் வாவேசு ஐயர் அவருக்கு ஒரு பயிற்சியை வைக்கிறார். இவருடைய மன உறுதியை பரிசோதனை செய்வதற்காக இந்த 10 நகத்தினுடைய விரல்களில் நகத்துல எல்லாம் ஊசியில் குத்துறாங்க. ஊசியில் குத்துனா எப்படி இருக்கும்? ஆனா இந்த வழியெல்லாம் தாங்கிக்கிட்டு கல் சிலை போல என்றான் திங்கரா. இதை பார்த்த வாவேசு ஐயர் இந்த செயலை உன்னை தவிர யாராலும் செய்ய முடியாது என்று சொல்லி மாவீரன் முதல் நாள் திங்கராவிற்கு கர்சான் வெள்ளியை அப்புறப்படுத்தக்கூடிய அந்த பொறுப்பை கொடுக்கிறார். நேரா லண்டனுக்கு போறாரு, நேருக்கு நேர் நிற்கிறாரு. சுட்டுக் கொன்று விட்டு திங்கரா சொன்ன வார்த்தையை இங்கு பதிவு செய்கின்றேன். இந்து மதத்திலே மறுபிறப்பு இருப்பது உண்மையானால் நான் மீண்டும் மீண்டும் பாரத தாயின் தவப்புதல்வனாக பிறந்து மீண்டும் மீண்டும் பாரத தாயின் தவப்புதல்வனாக பிறந்து இந்த மாதிரி கொடுங்கோலை எல்லாம் அழித்தொழிப்பேன் சொல்லியிருக்காரு.
19 வயசுல துப்பாக்கி எடுத்த திங்கரா எங்கே? இந்த காலகட்டத்தில் துப்பாக்கியில எடுக்க வேண்டாம். நம்முடைய புத்தியை தீட்டி வரக்கூடிய காலகட்டங்களிலே இந்து மகாசபாவுடைய பணியினை மிக சிறப்பாக, இதை என்னை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது, நான் சிறப்பாக செய்வேன் என்று நம்முடைய பணியாக எடுத்துக்கொண்டு இந்துக்களை இந்துக்களாக மாற்ற உங்களை எல்லாம் தேசப்பணி ஆற்றின அகில பாரத இந்து மகாசபா அழைக்கிறது என்று சொல்லி, அன்று இந்த தேசத்தை தூய்மைப்படுத்துவதற்காக துப்பாக்கியை கையிலே ஏந்தினான் கோட்சே. எம்.கே. காந்தி வரலாற்றிலிருந்து இந்திய அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார். அதை போல இந்த தேசத்தை தூய்மைப்படுத்துவதற்காக வாய்ப்பு ஏற்படும் பொழுதெல்லாம் நாம் எல்லாம் கோட்சேக்களாக மாற வேண்டும் என்று சொல்லி அறைகூவல் விடுத்து நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். பாரத் மாதா கி ஜெய்.